I just want to share the word which the Lord has laid in my heart towards next year. அடுத்த ஆண்டை குறித்து தேவன் என் இதயத்திலே வைத்த வார்த்தையை உங்களிடம் நான் பகிர விரும்புகிறேன். And the word that God laid in my heart, in fact, for many days I was like in a battle with the Lord. நான் தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை இதயத்தில் வைத்ததற்கான காரணம் என்னவென்றால் நான் தேவனோடு அதிகமாக யுத்தம் செய்தேன். Because I was telling Lord, not this. தேவனிடத்தில் நான் சொன்னேன், இந்த காரியம் அல்ல. This is a very sensitive issue among the Christian circle. இது மிகவும் ஒரு சென்சிட்டிவான விஷயம் கிறிஸ்தவ சமுதாயத்திலே. Because of all kinds of confusion, especially in this area, Lord, I don't want to touch that part. நான் ஏன் அவ்வாறு சொன்னேன் என்றால் இந்த காரியம் கிறிஸ்தவ சமுதாயத்திலே அதிகமாய் குழப்பத்தை கொண்டு வருகிறது. ஆகவே இந்த தலைப்பை நான் தொட விரும்பவில்லை என்று சொன்னேன். So in fact I was asking God, don't push me into this. நான் தேவனிடத்திலே நான் சொன்ன காரியம் என்னவென்றால் என்னை இந்த காரியத்துக்கு நேராய் தள்ளாதேயும். Purely by the grace of God we have been okay until this moment. ஆனால் தேவனுடைய கிருபையின் நிமித்தமாக நாம் இந்த நிமிடம் வரைக்கும் நான் சரியாகத்தான் இருக்கிறோம். We don't want to get into any controversy. நாம் எந்த விதமான ஒரு குழப்பமான ஒரு கான்ட்ரோவர்ஷியலான காரியத்துக்குள் நாம் நுழைய விரும்பவில்லை. But God did not change his word. ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தையை மாற்றவே இல்லை. It's not like, oh okay, you don't want this, you take next one. No. தேவன் இவ்வாறாக சொல்லவில்லை, இது உனக்கு சரியில்லையா ஆகவே நீ வேறொன்றை எடுத்துக்கொள்ளு என்று சொல்லவில்லை. Many months back he put this particular verse into my heart. அநேக மாதங்களுக்கு முன்பதாகவே தேவன் என்னுடைய இதயத்திலே இந்த வார்த்தைகளை என் இதயத்திலே வைத்தார். But it took a while for me to believe it. ஆனால் அதை நம்புவதற்கு ஒரு சில காலங்கள் எடுத்தது. If God has decided to do something in our place, in our church, தேவன் நம்மளுடைய ஸ்தலத்திலே நம்மளுடைய சபையிலே ஏதோ ஒரு காரியத்தை செய்ய தீர்மானித்திருந்தால், then I don't want to stand as a hindrance. அப்படிப்பட்டதான காரியத்துக்கு நான் ஒரு தடையாய் இருக்க விரும்பவில்லை. I don't want to play it safe game. நான் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு விளையாட்டை விளையாட விரும்பவில்லை. I know this is going to be challenging. இது உண்மையாவே ஒரு சவால் நிறைந்ததாய் காணப்படும். Because it's going to bring forth its fruits. ஏனென்றால் இது நிச்சயமாய் கனியை கொண்டு வரும். And I know that it's going to bring forth great results. அது மாத்திரமல்ல ஒரு பெரிய பதில்களையும் இந்த வார்த்தைகள் கொண்டு வரும். I know it's going to bring transformation in individuals' lives, in families and in communities. அது மாத்திரமல்ல ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்க்கையிலே நிச்சயமாய் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். I want to read this verse to you. நான் இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். It's in Mark chapter 16 verse 20. மார்க் 16ஆம் அதிகாரம் வசனம் 20. Mark 16:20. மார்க் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். And they went forth and preached everywhere. The Lord worked with them and confirming the word with signs following. Amen. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். This is what God wants to do in your life, in your family, in our church in 2020. இப்படிப்பட்டதான காரியத்தை தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்களுடைய சமுதாய வாழ்க்கையிலே தேவன் செய்ய விரும்புகிறார் 2020. It's not just God wants to do a miracle, a sign in your life. தேவன் ஏதோ ஒரு அற்புதத்தையோ ஒரு அடையாளத்தையோ உங்கள் வாழ்க்கையில செய்வது மாத்திரமல்ல, God wants to use you to bring forth signs and miracles. தேவன் உங்கள் மூலமாக உங்களை பயன்படுத்தி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய விரும்புகிறார். And in fact God is telling that you are the sign. தேவன் இவ்வாறாக சொல்கிறார், நீங்களே அந்த அடையாளம் என்று. And you are the miracle. தேவன் சொல்கிறார், நீங்களே அற்புதம் என்று. And you are the fulfillment of my word. அது மாத்திரமல்ல, நீங்கள் தான் என்னுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் என்று. How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Because all that is needed is very simple. எல்லாம் நமக்கு தேவையானது மிகவும் எளிதான காரியம்தான். To believe. அது என்னவென்றால் நாம் விசுவாசிக்க வேண்டும். If you believe, நீங்கள் விசுவாசித்தால் you will speak the word, நீங்கள் வார்த்தையை பேசுவீங்க, and the signs will follow. வார்த்தையை பேசுவதன் மூலமாய் அடையாளங்கள் தொடரும். And that's what is written here. அதைத்தான் இங்கே எழுதி இருக்கிறார்கள். He confirmed the message which is going to come forth out of your mouth.
அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் அவர்கள் வாயிலிருந்து வருவதை. By signs. எப்படி என்றால் அடையாளங்களின் மூலமாய். He'll fulfill it. அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். So through this word, this is the word that we got it for us for 2020. இந்த வார்த்தை தான் 2020க்கான வாக்குத்தத்தமாய் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. Indisputable evidence. மறுக்க முடியாத ஆதாரம். Can you repeat after me? Indisputable evidence. என்னோடு சேர்ந்து சொல்ல முடியுமா? மறுக்க முடியாத ஆதாரம். And the formula for this is speak the word, see the signs. அதனுடைய முக்கியமான காரியம் என்னவென்றால் நீங்கள் வார்த்தையை பேசுங்கள் and see the signs. நீங்கள் அடையாளத்தை பாருங்கள். How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? According to this context, இந்த தொகுப்பிலே குறிக்கப்பட்டுள்ள அழுத்தம் என்னவென்றால், and the word says and they went. Who went? இதிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்றால் அவர்கள் சென்றார்கள். யார் சென்றார்கள்? And who will speak? யார் பேசுவார்கள்? And who will see the signs? யார் அடையாளத்தை காண்பார்கள்? And the Bible says the believers. வேதாகமம் சொல்லுகிறது விசுவாசிகள். Bible very clearly says believers. வேதாகமம் மிகவும் தெளிவாய் சொல்கிறது விசுவாசிகள். Look into your Bible in verse 17. உங்களுடைய வேதாகமத்திலே 17ஆம் வசனத்தை பாருங்கள். And these signs shall follow them that believe. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. In my name shall they cast out devils. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். They shall speak with new tongues. நவமான பாஷைகளை பேசுவார்கள். They shall take up serpents, and if they drink any deadly thing, it shall not hurt them. They shall lay hands on the sick, and they shall recover. சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். Who will experience this? யார் இதை அனுபவிப்பார்கள்? And this will definitely be the sign of who? இந்த அடையாளங்கள் தான் யாருக்கு ஆதாரம்? Believer. விசுவாசிகளுக்கு. Believer. விசுவாசிகளுக்கு. Believing in what? எதை விசுவாசிக்க வேண்டும்? Believing in the gospel. நற்செய்தியை விசுவாசிப்பதின் மூலமாகத்தான். That's what the word here says. அதைத்தான் இந்த வார்த்தை சொல்கிறது. When they believe in the gospel, அவர்கள் நற்செய்தியின் மீது விசுவாசிக்கும் வைக்கும் பொழுது, and be baptized, அவர்கள் ஞானஸ்தானம் பெறும் பொழுது, these are the signs that will flow through them. இப்படிப்பட்டதான அடையாளங்கள் தான் அவர்கள் வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்படும். And the beautiful part here is, மிகவும் அழகான காரியம் இந்த தொகுப்பிலே கொடுப்பது என்னவென்றால், if you read it properly you will understand. நீங்கள் சரியாக படிக்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். It's not talking about us. அது நம்மை குறித்து பேசவில்லை. Because we are already been placed as a sign of God, as a miracle of God. ஏற்கனவே நாம் தேவனுடைய அடையாளமாக, தேவனுடைய அற்புதமாக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். But sadly we don't understand it. ஆனால் வருத்தப்படக்கூடிய காரியம் என்னவென்றால் நாம் அதை புரிந்து கொள்வதில்லை. We keep asking God, Lord, show me a sign. நாம் தேவனை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவனே எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் என்று. Lord, do a miracle. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். Lord, let there be signs and miracles and wonders in me. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதமும் அடையாளமும் நடப்பியும் என்று சொல்கிறோம். For TWC, ஆனால் TWCக்கு the word is this. தேவனுடைய வார்த்தை இதுதான். You go, நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். you speak the word. நீங்கள் வார்த்தையை பேசுங்கள். When you speak the word, நீங்கள் வார்த்தையை பேசும் பொழுது, people who believe that word, அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் மக்களுக்கு their signs will be, அவர்களுடைய அடையாளம் என்னவென்றால், amen, amen, their signs, அவர்களுடைய அடையாளங்கள். But many times you're talking about what God wants to do through us. ஆனால் அநேக வேளையிலே நாம் யோசிப்பது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய போகிறார் என்று. God is telling already that signs are there in you. தேவன் சொல்கிறார் அப்படிப்பட்டதான அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்கனவே இருக்கிறது. When you speak the word to somebody, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மற்றொரு இடத்துல பேசும் பொழுது, and when they believe, அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது, what is the sign that will follow through their life? அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அடையாளங்கள் என்ன? They will cast out devils. அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். They will speak with new tongues. அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். They will take serpents, and if they drink any deadly thing, it will not hurt them. அவர்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள். விஷமான ஏதாவது ஒரு குடிப்பதை குடித்தால் அவர்களுக்கு ஒன்றும் சேதப்படுத்தாது. And they will lay hands on the sick, and the sick will be healed. அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். ஆனால் கைகளை வைப்பார்கள், வியாதிகள் சுகமாகும். நம்ம பைபிள் தான அப்படி சொல்லுது. Is our Bible telling the same thing? Amen. Amen. Where are we?
நாம் எங்கே இருக்கிறோம்? Hallelujah. ஹல்லேலூயா. Are you listening? நீங்கள் கவனிக்கிறீங்களா? Please look at me. Are you listening? நீங்கள் என்னை தயவு செய்து பாருங்கள். நீங்கள் கவனிக்கிறீங்களா? These are the signs that will follow இப்படிப்பட்டதான அடையாளங்கள் தான் உங்களை தொடரும். those who believe in the gospel. நற்செய்தியின் மீது விசுவாசிக்கிறவர்களின் வாழ்க்கையில இப்படிப்பட்டதான காரியங்கள் Not நடக்கும். something gospel plus something. சுவிசேஷத்தோடு கூடிய மற்றொரு காரியம் அல்ல. Then miracles will happen. பின்பு அப்படிப்பட்டதான Then மிராக்கிள் signs will happen. No. அப்படிப்பட்டதான காரியம் அல்ல. The gospel. நற்செய்தியே. What is the gospel? என்ன நற்செய்தி? According to Colossians 1:15-23. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15 இருந்து 23ஆம் வசனம் வரைக்கும். The gospel is Jesus is God. என்ன சொல்கிறது? நற்செய்தி என்ன? இயேசுதான் தேவன். Jesus is creator. இயேசுதான் சிருஷ்டிகர். He created everything. அவர்தான் சகலத்தையும் சிருஷ்டித்தார். He became a sacrifice for all our sins. நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் பலியானார். He rose again. அவர் மீண்டுமாய் உயிர்த்தெழுந்தார். He is coming again. மீண்டுமாய் வரப்போகிறார். This is what is believing in the gospel. இதுதான் நற்செய்தியின் மீது வைக்கிற விசுவாசம். So tonight, how many of you believe in the gospel? இந்த இரவிலே எத்தனை பேர் இந்த சுவிசேஷத்தின் மீது விசுவாசம் வைக்கிறீங்க? Please can you raise your hand? உங்கள் கைகளை தயவு செய்து உயர்த்த முடியுமா? So you are a ஆகவே நீங்களே believer. நீங்களே விசுவாசிகள். You are a believer. நீங்கள் விசுவாசிகள். If you are a believer, நீங்கள் விசுவாசிகள் என்றால் these signs will follow. இப்படிப்பட்டதான அடையாளங்கள் தொடரும் உங்களுடைய வாழ்க்கையிலே. How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. ஆமென். Not just, here the word is very clear. Who believe and baptized. இங்கே வார்த்தை மிகவும் தெளிவாய் இருக்கிறது. யார் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்களோ. What is baptism? ஞானஸ்தானம் என்றால் என்ன? It is an act or a sign of being committed. இது ஞானஸ்தானம் என்பது என்ன அடையாளம்? நீங்கள் அர்ப்பணிக்கப்பட்டீர்கள் என்பதற்கான அடையாளம். Sign of commitment. நீங்கள் அர்ப்பணிக்கப்பட்டீர்கள் என்பதற்கான அடையாளம் தான் இந்த ஞானஸ்தானம். Are you listening? நீங்கள் கவனிக்கிறீங்களா? These are the two words that we spoke all through this year. இந்த வருடம் முழுவதும் நாம் இந்த இரண்டு வார்த்தைகளை தான் நாம் பேசினோம். Committed and அர்ப்பணிக்கப்பட்டு பின்பு commissioned. அனுப்பப்பட்டோம். மறந்துட்டீங்களா? Do you remember? We are committed and commissioned. நாம் அர்ப்பணிக்கப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். Baptism is sign of commitment. ஞானஸ்தானத்தின் அடையாளம் என்னவென்றால் நாம் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்பது. Those who are committed are now commissioned. யாரெல்லாம் நீங்கள் அர்ப்பணிக்கப்பட்டீர்களோ அவர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க. Every committed believer, ஒவ்வொரு அர்ப்பணிக்கப்பட்ட விசுவாசியும் is commissioned to live a life like this. இப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்வதற்காக நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க. In my name they will cast out demons. என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். They will speak in new tongues. அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். They will pick up serpents with their hands, and if they drink any deadly poison, it will not hurt them. அவர்கள் சர்ப்பங்களை தங்கள் கைகளிலே எடுப்பார்கள். விஷமான பதார்த்தங்களை குடித்தாலும் அவர்களுக்கு ஒன்றும் சேதப்படுத்தாது. They lay hands on the sick and they will recover. அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். அவர்கள் சுகமடைவார்கள். Jesus Christ wants his followers' lives to be characterized by supernatural works. தேவனை பின்பற்றுகிற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான காணப்பட வேண்டும் என்றால் இப்படிப்பட்டதான அசாதாரணமான காரியங்களை செய்யும் அடையாளங்களினாலே. I want to repeat it again. மீண்டுமாய் நான் வாசிக்கிறேன். Jesus Christ wants his followers' lives to be characterized by supernatural works. தேவனை இயேசுவை பின்பற்றுகிறவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையிலே அசாதாரணமான கிரியை செய்கிற காரியங்கள் நிரம்பினவாய் காணப்பட வேண்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். The moment you hear the word supernatural, don't get scared. நீங்கள் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் என்று சொல்லுகிற பதத்தை சொன்னவுடன் நீங்கள் பயப்பட வேண்டாம். Do you believe in Jesus? நீங்கள் இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கிறீங்களா? Are you committed to Christ? நீங்கள் இயேசுவின் இடத்திலே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறீங்களா? Then you are a believer. அப்படி என்றால் நீங்கள் விசுவாசி. These signs will follow. நிச்சயமாய் இந்த அடையாளங்கள் உங்களை தொடரும். How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? This is the life for which God has called you. இப்படிப்பட்டதான வாழ்க்கைக்கு தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். In my name they will cast out demons. என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். It talks about what? அது எதை பேசுகிறது? Authority over demons. பிசாசுகளின் மீது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். Authority over demons will be demonstrated in the day to day life.
தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், பிசாசுகளின் மீது கொடுத்திருக்கிற அதிகாரம் ஒவ்வொரு நாளும் அது வெளிப்படும். You don't need to go and look for a specialist for demons to be delivered out of your life or situation. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் சூழ்நிலையிலே பிசாசை துரத்துவதற்காக ஒரு சிறந்த ஒரு நபரை நீங்கள் போய் தேடி அவரை சந்திக்க தேவையில்லை. நம்ம ஊர்ல அப்படிலாம் இருக்காங்க, ஸ்பெஷலிஸ்ட், பே ஓட்டர் ஸ்பெஷலிஸ்ட். Because in our city there are a lot of specialists who drive out demons. Some have special giftings. ஆனால் உண்மையாவே ஒரு சிலருக்கு விசேஷித்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. But the Bible says, ஆனால் வேதாகமம் சொல்கிறது, if you believe, நீங்கள் விசுவாசித்தால் you can cast out demons. நீங்கள் பிசாசுகளை துரத்தலாம். How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளே பேய் அடிச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. How many of you believe that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? If you believe, you can cast out demons. நீங்கள் விசுவாசித்தால் பிசாசுகளை துரத்தலாம். Because you have authority of Jesus upon your life. ஏனென்றால் இயேசு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் உங்கள் வாழ்க்கையில இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Enough of those days. கடந்த காலம் போதும். Where you come every Sunday. கடந்த காலங்களிலே நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து only to receive. பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் வருவோம். Or every Wednesday. இல்லை என்றால் ஒவ்வொரு புதன்கிழமையும் only to receive. பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் வருவோம். God is pushing you. ஆனால் தேவன் உங்களை உந்தி தள்ளுகிறார். To be a believer who will give. எப்படிப்பட்டதான விசுவாசி என்றால் கொடுக்கிற விசுவாசியாய். Who will demonstrate the power of God. நீங்கள் தேவனுடைய வல்லமையை வெளிப்படையாய் செய்யும் மக்களாய். நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். 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 It speaks about authority. Then it says they will speak in new tongues. அது மாத்திரமல்ல, அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். It talks about the heavenly language. அது பரலோக பாஷையை குறிக்கிறது. We'll talk about this later in this year, in the coming year. நாம் புது வருடத்திலே அப்படி அந்த காரியத்தை குறித்து பேசுவோம். Not only heavenly language, பரலோக பாஷை மாத்திரமல்ல, it talks about the love language. அது மாத்திரமல்ல, அன்பின் பாஷையையும் அது சொல்லுகிறது. Are you listening? கேட்கிறீங்களா? The one thing that the world requires is love. உலகம் தேடிக்கொண்டிருக்கிற ஒரே ஒரு காரியம் அன்பு. Only a believer can give genuine love. உண்மையான அன்பை விசுவாசி மாத்திரம் தான் கொடுக்க முடியும். நானும் தாங்க கொடுக்க முடியும். Because we have the unconditional love in us. ஏனென்றால் ஒன்றும் நிபந்தனை இல்லாத அன்பு நம்மிடத்தில் தான் இருக்கிறது. Amen. Amen. The third thing it says divine protection. மூன்றாவது காரியம் தெய்வீக பாதுகாப்பை குறிக்கிறது. It says they shall take up serpents and if they drink and deadly thing it shall not hurt them. அவர்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள், விஷமான பதார்த்தங்களை குடித்தாலும் ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தாது. But God is telling for a believer, கடவுள் தேவன் சொல்கிறார் ஒரு விசுவாசிக்கு they have divine protection. அவர்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறது என்று. And the fourth one it says heal the sick. நாலாவது காரியம் சொல்கிறது நீங்கள் சுகவீனமானவர்களை நீங்கள் சுகப்படுத்துவீங்க. How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. Amen. When there is a sick person, when you pray, people will get healed. ஒரு வியாதியஸ்தரான மனுஷர் இருந்தால் நீங்கள் ஜெபித்தால் அந்த மகன் சுகமாவான். And verse 19 here it says, 19ஆம் வசனம் இங்கே என்ன சொல்கிறது? So then after the Lord had spoken to them, he was received up into heaven and sat on the right hand of God. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். Are you listening? நீங்க கவனிக்கிறீங்களா? Believers, விசுவாசிகளே, you know why Jesus sat down? எதற்காக இயேசு அமர்ந்தார் என்று தெரியுமா? He has given his work, his mission to you and me. தேவன் தம்முடைய வேலையை, தம்முடைய வழிநடத்துதலை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். Whatever he did when he lived on this earth, இந்த பூமியிலே அவர் வாழும் பொழுது என்னெல்லாம் காரியம் செய்தாரோ, he has given everything into your hands and my hands. நம்மளுடைய கரத்திலே தேவன் அனைத்து காரியங்களையும் ஒப்படைத்திருக்கிறார். Are you listening? கவனிக்கிறீங்களா? To preach like him, அவரை போல பிரசங்கிக்க, to teach like him, அவரை போல கற்பிக்க, to heal like him, அவரை போல சுகமளிக்க, to deliver people like him, அவரை போல மக்களை விடுதலையாக்க, to love people like him, அவரை போல மக்களை நேசிக்க. Amen. Amen. He gave everything into your hands. எல்லாவற்றையும் நம்மளுடைய கரத்திலே தேவன் கொடுத்திருக்கிறார். He's gone and he's seated. அவர் சென்று விட்டு அவர் அமர்ந்து விட்டார். And you know what he wants to do now? அவர் என்ன செய்ய வேண்டும் என்று இப்பொழுது நினைக்கிறார் தெரியுமா? He wants to sit and watch you play the game now. அவர் அமர்ந்து நீங்கள் செய்கிற காரியத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. Amen. Amen. That brings joy to him.
அந்த காரியம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. He wants you to take his place. என்ன அவர் விரும்புகிறார்? அவருடைய இடத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று. This is what you are called to do. இதற்காகத்தான் உங்களை அழைத்திருக்கிறார். This is what you are called to do. இதை செய்வதற்காக தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். According to these words, இப்படி இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் verse 15 it says, he said to them, go. 15ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், நீங்கள் போங்கள் என்று. Go out. வெளியே புறப்பட்டு செல்லுங்கள். God wants you to go out. நீங்கள் உலகமெங்கும் போய், God wants you to speak the word. வெளியே சென்று போய் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும். When you go out and speak the word, நீங்கள் வெளியே சென்று தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது, Bible says, வேதாகமம் சொல்கிறது, God will work with you. அப்பொழுது தேவன் உங்களுக்குள் கிரியை செய்வார். Just think about it. இதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். And as how our God worked with Moses, தேவன் எப்படியாக மோசேயின் மூலமாய் செயல்பட்டார், as how our God worked with Joshua, எப்படி யோசுவாவின் மூலம் செயல்பட்டார், as how our God worked with David, எப்படி தாவீதின் வாழ்க்கையிலே தேவன் செயல்பட்டார், as how our God worked with the apostles, எப்படி அப்போஸ்தலர் வாழ்க்கையிலே தேவன் செயல்பட்டார். He's telling, I will work with you. தேவன் சொல்கிறார், நான் உங்களோடு செயல்படுவேன் என்று. And the outcome of it is signs and miracles. அதனுடைய வெளிப்பாடு தான் அற்புதமும் அடையாளங்களும். How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதை? Are you listening? கவனிக்கிறீங்களா? Amen. ஆமென். These are the signs of believer. இதுதான் விசுவாசிகளின் அடையாளங்கள். When we live in this way, நாம் இப்படிப்பட்டதான வாழ்க்கை நாம் வாழும் பொழுது, this is what will be called as indisputable evidence. இதுதான் சொல்லப்படுகிறது மறுக்க முடியாத ஆதாரம். Nobody can deny it. யாரும் அதை மறுக்க முடியாது. Nobody can stop it. யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. Nobody can prove it wrong. அதை தவறு என்று யாராலும் நிரூபிக்க முடியாது. Initially maybe they can make fun of it. ஒருவேளை ஆரம்பத்திலே அவர்கள் உங்களை கேலி செய்யலாம். But they will be convinced. ஆனால் அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? We are called to spread the message of forgiveness and eternal life through faith in Jesus Christ. நாம் தேவன் மீது விசுவாசம் வைத்து பாவ மன்னிப்பின் சுவிசேஷத்தையும் நித்திய வாழ்வை குறித்தும் நாம் பிரசங்கிக்க வேண்டும். And we need to go out and speak. நாம் வெளியே சென்று நாம் பேச வேண்டும். Speak the goodness of God. தேவனுடைய தயவை நாம் சொல்ல வேண்டும். Speak the love of God. தேவனுடைய அன்பை சொல்ல வேண்டும். Speak the power of God. தேவனுடைய வல்லமையை குறித்து பேச வேண்டும். Are you ready for it? நீங்கள் அதற்காக ஆயத்தமா? Not just a motivational talk. இது ஒருவேளை உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக பேச்சல்ல. Goodness will follow you. உங்களுக்கு பின்பதாக நன்மையும் கிருபையும் தொடரும். Mercy will follow you. கிருபை தொடரும். And devil also will follow you. பிசாசும் உங்களை தொடரும். Not goodness talk. இங்கே ஒரு நன்மையான காரியம் அல்ல. God wants us, this church, everybody who's seated here, தேவன் என்ன விரும்புகிறார்? இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் இப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ வேண்டும். to boldly go out and speak the miracles of God and the power of God. வெளியே புறப்பட்டு சென்று தைரியமாய் தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் சொல்ல வேண்டும் என்று. Amen. Amen. Only if we believe, we will have the boldness to go out and speak. நாம் இதை விசுவாசித்தால் தான் வெளியே புறப்பட்டு சென்று நாம் தைரியமாய் பேச முடியும். When we go out and speak, நீங்கள் வெளியே புறப்பட்டு சென்று போய் பேசும் people பொழுது around you are going to see the sign and believe that your faith is genuine. நீங்கள் பேசும் பொழுது மக்கள் உங்கள் மூலமாய் செயல்படுகிற அடையாளங்களை பார்த்து தேவன் மீது விசுவாசம் வைப்பார்கள். சும்மா பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம், நம்ம அடையாளங்களை பார்க்கணும். வேணாம் ஆண்டவரேன்னு சொன்னேன், கரெக்டா? God is telling no. தேவன் சொல்கிறார், this is the time the church will rise up. தேவன் சொல்கிறார், இப்பொழுதுதான் சபை எழும்ப வேண்டும். Amen. Amen. It's enough of just talking. நாம் வெறும் பேசிக்கொண்டே இருந்தது போதும். What happened during the days of Jesus? இயேசுவின் காலத்திலே நடந்த அப்படிப்பட்டதான காரியங்கள் will happen or will not happen? நடக்குமா நடைபெறாதா? Only if you believe that it can happen now. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Not just can, it will happen now. அது நடக்குமா இல்லை நிச்சயமா. Are we ready for it? அதற்கு நாம் ஆயத்தமா? And that sign is you. அந்த அடையாளம் யார் என்றால் நீங்கள் தான். And that miracle is you. நீங்கள் தான் அந்த அற்புதம். Amen. Amen. The days of specialists are gone. வரம் பெற்றவர்கள் வந்து இப்படிப்பட்டதான காரியங்கள் செய்ய வேண்டும் என்பத காலம் போய்விட்டது. அவங்க மட்டும் தான் செய்யற காலம் போயிருச்சு. But God wants to use every believer. ஆனால் தேவன் ஒவ்வொரு விசுவாசியையும் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். Only if they see the signs, they will believe that your faith is genuine. அவர்கள் அடையாளத்தை பார்த்தால் தான் உங்களுடைய விசுவாசம் உண்மை என்பது நம்புவார்கள். Amen. Amen. When they see the authority that you have in your life,
உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வைத்திருக்கிற அதிகாரத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது, the boldness in your life, உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற அந்த the தைரியத்தை அவர்கள், testimonies in your life, உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற சாட்சிகள், they will believe in your faith. அப்பொழுது அவர்கள் உங்கள் விசுவாசத்தின் மீது நம்பிக்கை வைப்பார்கள். And God is telling us, தேவன் இப்பொழுது சொல்கிறார், He is willing to do that through your life. உங்கள் வாழ்க்கையின் மூலமா இப்படிப்பட்டதான காரியங்களை செய்ய அவர் ஆயத்தம். Amen. ஆமென். Amen. ஆமென். God is willing to do that in your life. தேவன் இப்படிப்பட்டதான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய அவர் ஆயத்தமாய் சித்தமாய் God very இருக்கிறார். clearly told me it depends upon your choice, Praveen. தேவன் மிகவும் தெளிவாய் சொன்னார், பிரவீன், உன்னுடைய தெரிந்து கொள்ளுதான். If you choose to be a believer as how you lived until this moment, or you want to make a shift and move into this, it's your choice. தேவன் இவ்வாறாக சொன்னார், நீ இவ்வளவு நாள் விசுவாசியாய் வாழ்ந்ததை நீ தேர்ந்தெடுக்க போகிறாயா, இல்லை இப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ நீ தேர்ந்தெடுக்க போகிறாயா? இப்படிப்பட்டதான வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் நீ மாற வேண்டும் என்று சொன்னார். I believe the whole church will agree with me. We will choose to live like this. எல்லாரும் இந்த சபையிலே ஒத்துக்கொள்வீர்கள், நாம் இப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று. In my name you will cast out demons. என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். Amen. Amen. Authority over demons will be demonstrated in the day-to-day life. அது மாத்திரமல்ல, பிசாசுகளின் மீது வைத்திருக்கிற அதிகாரம் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கை மூலமாய் செயல்படும். Hallelujah. Hallelujah. How many of you faced demons in 2019? எத்தனை பேர் 2019 ஆண்டிலே பிசாசை சந்தித்தீர்கள் என்று? No problem. பிரச்சனையே இல்லையா? No challenges. ஒரு சவாலும் இல்லையா? Amen. Amen. We faced, right? நாம் சந்தித்தோம் அல்லவா? When we face such demons, அப்படிப்பட்டதான பிசாசுகளை நாம் சந்திக்கும் பொழுது, when you face such demons, நீங்கள் அப்படிப்பட்டதான பிசாசுகளை சந்தித்த போது, God is telling you, தேவன் சொல்கிறார், speak the word. நீங்கள் அப்படிப்பட்டதான பிசாசுகளை சந்திக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள் How many என்று of you are ready to சொல்கிறார். speak the word? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை பேச ஆயத்தம்? God has put authority in your words. தேவன் உங்கள் நாவிலே அதிகாரத்தை வைத்திருக்கிறார். Don't wait for Sunday to come. ஞாயிற்றுக்கிழமைக்காக காத்திருக்க வேண்டாம். Don't wait for some brother or sister to come. ஏதோ ஒரு சகோதரனோ சகோதரியை வருவதற்காக நீங்கள் When காத்திருக்க you வேண்டாம். face the situation in your workplace, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே இப்படிப்பட்டதான சூழ்நிலையை when you சந்திக்கும் face பொழுது, the situation at home, உங்களுடைய வீட்டிலே நீங்கள் சந்திக்கும் பொழுது, or when you face any challenge at road, நீங்கள் ஒருவேளை சாலையிலே அப்படிப்பட்டதான, or in a foreign land, ஒருவேளை அந்நிய தேசத்திலே speak the word. நீங்கள் அப்படிப்பட்டதான சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். Amen. ஆமென். Speak the word. தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். Command in Jesus' name to leave. இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு போ என்று God கட்டளையிடுங்கள். has given you the authority. அப்படிப்பட்டதான அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். How many of you believe எத்தனை that? பேர் விசுவாசிக்கிறீங்க? In the second one here it says, then they speak in new tongues, heavenly language and love language. இரண்டாவது காரியம் இங்க சொல்லப்படுகிறது, அவர்கள் பரலோக பாஷையை பேசினார்கள், அன்பின் பாஷையை பேசினார்கள் என்று. There are people in your workplace. There are people in your family. உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே, உங்களுடைய குடும்பத்திலே இப்படிப்பட்டதான மக்கள் காணப்படலாம். You know what they need? அவர்களுக்கு என்ன தேவை தெரியுமா? All that they need is words. அவர்களுக்கு என்ன தேவை என்றால் வார்த்தைகள் தான். And you have that word. அந்த வார்த்தை உங்களிடம் இருக்கிறது. The God of all comfort is your God. சகலவற்றிற்கும் ஆறுதலின் தேவன் உங்களுடைய ஆறுதலின் தேவன். We are not here to condemn people. யாரையும் நாம் குற்றப்படுத்த We போவதில்லை. are not here to rebuke people. நாம் மற்றவர்களை குற்றப்படுத்த போவதில்லை. We are here to comfort people. ஆனால் நாம் மற்றவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக இருக்கிறோம். In 2020 God will bring such people into your life. 2020ல இப்படிப்பட்டதான மக்களை நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவன் கொண்டு வருவார். Speak words of love towards them. அந்த மக்களை நோக்கி நீங்கள் அன்பின் வார்த்தைகளை பேசுங்கள். Speak words of comfort towards them. ஆறுதலின் வார்த்தையை அவர்களுக்கு நேராய் பேசுங்கள். They might be older to you. ஒருவேளை அவர்கள் உங்களை காட்டிலும் வயது சென்றவர்களாய் இருக்கலாம். But when you speak, ஆனால் நீங்கள் பேசும் பொழுது God will touch their lives. அப்பொழுது தேவன் தொடுவார். And then divine protection. அந்த தெய்வீக பாதுகாப்பு In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே Every knee should bow. ஒவ்வொரு முழங்காலும் முடங்கப்பட வேண்டும். Every tongue should confess. ஒவ்வொரு நாவும் அறிக்கை செய்ய வேண்டும். That Jesus is Lord. இயேசுவே தேவன் என்று. How many of you believe that no weapon that's formed against you shall prosper? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று? All these words you need to speak. நீங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் பேச வேண்டும். When you are attacked, நீங்கள் பாதிக்கப்படும் பொழுது நீங்கள் பேச வேண்டும். when you are in danger, நீங்கள் ஆபத்திலே இருக்கும் பொழுது பேச வேண்டும். speak these words. இந்த வார்த்தைகளை பேசுங்கள். God will bring a sign out of it. நீங்கள் அந்த வார்த்தைகளை பேசும் பொழுது God அதன் will bring மூலமாய் a testimony out of it. அதன் மூலமாய் ஒரு அடையாளத்தையும் ஒரு சாட்சியும் கொண்டு வருவார். Then heal the sick. நீங்கள் வியாதிகளை சுகப்படுத்துவீங்க. Whether new things have been found or not, new
diseases have been found. நாம் அநேக புதிய புதிய வியாதிகளை கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறாங்க. அதை நாம் பார்க்கிறோம். Everywhere there is sickness. எங்கு பார்த்தாலும் வியாதி தான். Especially during the month of December, do you see that? டிசம்பர் மாதத்திலே நீங்கள் பார்த்திருக்க கூடும். Sometimes even the church, I thought whether it's the church or GH hospital. நான் அநேக வேளையில யோசித்தேன் இது சபையா இல்ல லொக்குன்னு இருமிட்டு இருந்தது எல்லாம். Sickness. வியாதி. Sickness. வியாதி. We are not here to say it's okay. நாம் இங்க இருந்துட்டு அதெல்லாம் பரவாயில்லைன்னு சொல்லதுக்காக நாம் இல்ல. He has paid the price. தேவன் நமக்காக அந்த விலை கிரயம் செலுத்தி விட்டார். And it's written in the word. அது மாத்திரமல்ல வார்த்தையிலே சொல்லி இருக்கிறார். By his stripes that we are healed. அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமானோம் என்று. How many of you know that word? எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை தெரியும்? Not going to be healed. சுகமாவீர்கள் என்பதல்ல. By his stripes that we are healed. சுகமாக போவீர்கள் அல்ல, நீங்கள் சுகமாவீர்கள். God said that this is a sign of a believer. இதுதான் விசுவாசியின் அடையாளம். When you pray for the sick, நீங்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது, when you lay your hands and pray for the sick, உங்கள் கைகளை வைத்து நீங்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது, they shall be healed. அவர்கள் சுகமாவார்கள். Don't try to test. நீங்கள் அதை டெஸ்ட் பண்ண வேண்டாம். கை வச்சிட்டா நடக்கலனா அதனால முதல்ல தள்ளி நின்னு ஜெபம் பண்றேன். Don't do that. God is with you. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். You are a child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளை. These are God's words. இது தேவனுடைய வார்த்தைகள். He is the one who said. அவர்தான் இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். He is the one who has sent you. அவர்தான் உங்களை அனுப்பி இருக்கிறார். When you lay the hands on the sick shall be. How many of you believe that? நீங்கள் வியாதியஸ்தர் மேல் நீங்கள் கைகளை வைக்கும் பொழுது வியாதி நீங்கி போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? You know the best place to start trying it, you know where? சிறந்த இடம் இதை செயல்பிக்க எந்த இடம் தெரியுமா? Upon whom do you know that? யார் மீது தெரியுமா? On yourself. உங்கள் மீதே. When you are sick, நீங்கள் வியாதியாய் இருக்கும் பொழுது lay your hands and pray. உங்கள் மீது கைகளை வைத்து ஜெபியுங்கள். By the stripes of Jesus I am. இயேசுவின் தழும்புகளினால் நான் சுகமானேன். What are all sicknesses Jesus can heal? எப்படிப்பட்டதான வியாதி எல்லாம் தேவன் சுகப்படுத்த முடியும்? சத்தமா சொல்லுங்களேன். Everything. Do you believe that? எல்லா வியாதிகளையும் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Amen. 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 The Bible says when you lay your hands on the sick shall be healed. வேதம் சொல்கிறது நீங்கள் வியாதியஸ்தர் மீது கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள். Speak the word. தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். See the sign. நீங்கள் அடையாளத்தை பாருங்கள். In 2020 ல this is the word that God has given us. இந்த வார்த்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Indisputable evidence. மறுக்கப்பட முடியாத ஆதாரம். Through your life. உங்கள் வாழ்க்கையின் மூலமாக. Hallelujah. Hallelujah. Through your family. உங்கள் குடும்பத்தின் மூலமாக. Through all the challenges that you're going to face. நீங்கள் எப்படிப்பட்டதான சவால்களை நீங்கள் சந்திக்க போறீங்களோ. In your workplace. உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே. In your business. உங்களுடைய வியாபாரத்திலே. You are an indisputable evidence there. நீங்கள் அந்த ஸ்தலத்திலே மறுக்க முடியாத ஆதாரமாய் இருக்க போறீங்க. How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. 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 All that you need to do is நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் speak the word. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். See the sign. அடையாளத்தை பாருங்கள். When Jesus spoke these words, இயேசுவானவர் இந்த வார்த்தையை பேசின பொழுது he told them to wait for the Holy Spirit. அவர் சொன்னார் பரிசுத்த ஆவிக்காக நீங்கள் காத்திருங்கள் என்று. They waited for the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்தாங்க. The Holy Spirit came upon them. பரிசுத்த ஆவியானவர் வந்தார் அவர்கள் மீது. Then they started to go and minister. பின்பதாக அவர்கள் சென்று ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். The first thing that they did is முதலாவது காரியம் அவர்கள் செய்தது they spoke the name of Jesus. அவர்கள் இயேசுவின் நாமத்தை பேசினாங்க. They spoke the word. அவர்கள் வார்த்தையை பேசினாங்க. Signs followed. அடையாளங்கள் தொடர்ந்தன. In Acts 5:12 it says, அப்போஸ்தலர் நடபடிகள் 5:12 சொல்லப்படுகிறது. Acts 5:12, அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, now many signs and wonders were regularly done among the people by the hands of the apostles. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. Immediately don't stop me and tell pastor it's written apostles. உடனே நீங்கள் என்னை நிறுத்தி சொல்ல வேண்டாம் பாஸ்டர் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர்கள் என்று. The simple way to understand that word is the one who is sent is an apostle. இதை எளிதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யார் அனுப்பப்பட்டானோ அவன்தான் அப்போஸ்தலன். Every believer is being sent out to live for Jesus. இங்க இருக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளும் வெளியே சென்று தேவனுக்காய் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம். Amen. 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 Don't tell that I'm not called for full time ministry. No, you are a believer.
you are sent into the world நீங்கள் to live this life. நீங்கள் சொல்ல வேண்டாம் நான் முழு நேர ஊழியன் அல்ல என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் உலகத்துக்குள் சென்று நீங்கள் இப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அனுப்பப்பட்டிருக்கிறீங்க. Many signs and wonders were regularly. அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் தொடர்ந்து. Say regularly. சொல்லுங்க, தொடர்ந்து. அனுதினமும் நடந்தது. அனுதினமும் நடந்தது. அவங்க வாழ்க்கையில அனுதினமும் நடந்த காரியம். It happened every day in their life. Regularly. And they were all together in Solomon's portico. None of them dared join them, but the people held them in high esteem. And more than every believers and more than ever, believers were added to the Lord, multitudes of both men and women, so that they even carried out the sick into the streets and laid them on the cots and mats, that as Peter came by, at least his shadow might fall on some of them. The people also gathered from the towns around Jerusalem, bringing the sick and those afflicted with unclean spirits, and they were all healed. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லோரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. திரளான புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேது நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களில் இருந்தும் திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்பொழுது the power of God, தேவனுடைய வல்லமை, the signs and miracles and wonders of God, தேவனுடைய அடையாளங்களும் அற்புதங்களும் were not just a knowledge in their life. அவர்களுடைய அறிவு பிரகாரமாக மாத்திரம் அன்றாடம் காணப்படவில்லை. It became an experience in their life. அது அவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாறினது. This is the same thing that God wants to do in your life. அதே அனுபவத்தை தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். Amen. Amen. They were held in a high esteem. அவர்கள் உயர்ந்த ஸ்தலத்திலே வைக்கப்பட்டிருந்தார்கள். And God healed everybody. தேவன் அனைவரையும் சுகப்படுத்தினார். How many of you believe that God wants to do that now? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் இப்பொழுது அப்படிப்பட்டதான காரியம் செய்வார் என்று? In this generation God wants to do that. இப்படிப்பட்டதான இந்த தலைமுறையிலே இப்படிப்பட்டதான காரியத்தை தேவன் செய்ய விரும்புகிறார். Are you listening? கவனிக்கிறீங்களா? Amen. Amen. In 2020 2020ல we are calling this year as a year of indisputable evidence. இந்த ஆண்டை நாம் எப்படி நாம் அழைக்கிறோம் என்று சொன்னால் மறுக்க முடியாத ஆதாரம் என்று. For every child of God who will believe and speak the word. எப்படிப்பட்டதான காரியம் காணப்பட வேண்டுமானால் எந்த தேவனுடைய பிள்ளை இப்படிப்பட்டதான வார்த்தைகளை பேசுகிறாரோ அவர்களுக்கு. ஹalleluya. ஹalleluya. விசுவாசித்து அந்த வார்த்தைகளை பேசுகிறவர்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Do you believe that? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? I want to tell you, these are not my words. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது என்னுடைய வார்த்தை அல்ல. This is God's word. இது தேவனுடைய வார்த்தை. As how God sent the apostles, எப்படியாக சீஷர்களை தேவன் அனுப்பினாரோ, அப்போஸ்தலர்களை அனுப்பினாரோ, Jesus commissioned them to go. எப்படி தேவன் அவர்களை அனுப்பிவிட்டாரோ, அவர்களுக்கு நியமித்தாரோ காரியங்களை. In 2020 2020 ஆண்டிலே God has commissioned each and every person who is seated here. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நியமித்திருக்கிறார். To go out and live this life. எதற்காக என்றால் நீங்கள் வெளியே சென்று இப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழும்படியாய். Not just older people, வயோதிபர்கள் மாத்திரமல்ல, not just married people, ஒருவேளை திருமணமானவர்கள் மாத்திரமல்ல, it's for everybody who is seated here. யாரெல்லாம் இங்க அமர்ந்திருக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் தான் இந்த வார்த்தை. I pray and my heart's desire is to see that the young people catch this vision. என்னுடைய இருதயத்தின் வாஞ்சையும் என்னுடைய ஜெபமும் என்னவென்றால் வாலிபர்கள் இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்ள வேண்டும், இந்த தரிசனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று. My heart's desire to see the young people live their life with this fire. இப்படிப்பட்டதான அக்னியோடு வாலிபர்கள் தங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் நான் பார்க்க விரும்புகிறேன். Hallelujah. Hallelujah. These are the signs of a believer. இதுதான் விசுவாசிகளின் அடையாளங்கள். And you are an indisputable evidence. நீங்கள் தான் அந்த மறுக்க முடியாத ஆதாரம். Speak the word. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். See the sign. நீங்கள் அடையாளங்களை காணுங்கள்.